ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி விழா. மறையுரை சிந்தனை. மறைசாட்சிகளின் இரத்தமே கிறிஸ்தவ சமயத்தின் விதைகள் என்கிறார் தெர்துலியன். எந்த காலமாக இருந்தாலும், அரசராகினும் அரசியல்வாதியாயினும் தலைவராயினும் தன்னை பற்றி துதிப்பாட ஓர் கூட்டத்தை கொண்டிருப்பார்கள். அதற்காக அவர்கள் அளிக்கும் வாக்குறுதிகள், சலுகைகள் எண்ணிலடங்கா. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை பின்பற்றும் சீடர்களுக்கு அவர் தரும் உறுதிமொழி அடி, உதை மற்றும் அவமானம். ஆம், இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற விரும்பும் எவரும் துன்பத் துயரங்களை ஒதுக்கிவிட்டு பயணிக்க முடியாது. துன்பத் துயரங்கள் அல்லாத சீடத்துவ வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க முடியாது. அதற்கு சான்றாக இன்றைய நாளின் புனிதர் ஸ்தேவான் விளங்குகிறார். நம் வாழ்வில் இயேசுவின் படிப்பினைகளை பின்பற்றி வாழும்போது சோதனைகள், துன்பங்கள் நிச்சயம் வரும். ஆனால் அவை நம்மை விழுங்காத வண்ணம் தந்தையின் ஆவியானவர் நம்மை தேற்றும் போது நாமும் கடவுளுக்கு நம் இறை நம்பிக்கையின் வாயிலாக சான்று பகர முடியும். ஆகவே இறை சான்று பகர, இறை சாட்சியாக வாழ எழுச்சியோடு நாம் காத்திருப்போம்.